16/8/2024 டியர் 1 மணி 6 மணி 8 மணி டியர் லாட்ரியோடைய கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம 16ஆம் தேதி பார்க்குறதுக்கு முன்னாடி 14ஆம் தேதி நம்ம நேற்றுக்கு லீவ் ஆயிடுச்சு. 15ஆம் தேதி 14ஆம் தேதி எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். 14ஆம் தேதி பாருங்கள் 1 மணி 6 மணி 8 மணி. 14ஆம் தேதி வீடியோ கூட பாருங்கள் சரிங்களா. 973ன்னு எடுத்துருந்தோம். அதில் பவர் நம்பர் 4 2 8 சரிங்களா. 1 மணிக்கு பாருங்கள் ரிசல்ட்டு 180 நமக்கு பவர் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 6 மணிக்கு பாருங்கள் 8 2 7 நமக்கு 3 நம்பர் அழகாக பாஸ் ஆகிருக்கு. அடுத்து 049 நமக்கு 49 பாஸ் ஆகிருக்கு சரிங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 2 8 பாஸ் ஆகிருக்கும் 2 டிஜிட்டில். 9 4 நம்ம கொடுத்துருக்க மாட்டோம் சரிங்களா. 8 2 மட்டும்தான் இதில் பாஸ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. 4 9 நம்ம கொடுத்துருக்க மாட்டோம். ஆனால் 3 டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா 4 9 பாஸ் ஆகிருக்கும். 7 2 2 7ங்கிறது பாஸ் ஆகிருக்கும். 7 2 பாருங்கள் எத்தனை செட்டு பாஸ் ஆகிருக்கு பாருங்கள். 1 2 3 ஃபுல் வின்னிங்கு இருக்குது நமக்கு. பாக்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்துருப்போம். பாக்ஸில் ஃபுல் வின்னிங்கு நமக்கு அழகாக ஒரு அருமையான ஃபுல் வின்னிங் பாக்ஸ் வின்னிங் இருக்குது சரிங்களா. 8 2 7 அழகான ஃபுல் வின்னிங் வந்துருக்கு சரிங்களா. நம்ம இப்போ 16ஆம் தேதி பார்த்துடலாம். 16ஆம் தேதி பாருங்கள் டியர் 1 மணி 6 மணி 8 மணி சரிங்களா. அதுக்கு முன்னாடி பாருங்கள் கேரளா மற்றும் டியர் புக்கிங் பண்ணணுமா வாட்ஸ்அப்பில் 8610575149ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டியர் புக்கிங் கேரளா லாட்ரி புக்கிங் ரெண்டும் எடுக்கிறோம் சரிங்களா. 4 ஷோ புக்கிங் அவைலபிள். உங்களுக்கு புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க. டியர் மற்றும் கேரளா சரிங்களா. 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6 4 2ன்னு ஆல் போர்டு நம்ம எடுத்துருக்குறோம் சரிங்களா. 6க்கு பவர் 1 4க்கு பவர் 9 2க்கு பவர் 7 சரிங்களா. இதில் இருந்தால் நம்ம கெஸ்ஸிங் கொடுக்க போகிறோம். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் மேலே இருக்க நம்பர் 6 எடுத்திங்கன்னா 1ஐயும் வச்சா மிக சிறப்பாக இருக்கும். 4 தேர்ந்தெடுத்திங்கன்னா 9ஐயும் வைங்க. 2 தேர்ந்தெடுத்திங்கன்னா 7ஐயும் வைங்க. ஒவ்வொரு ஷோக்கும் நீங்கள் தேர்ந்தெடுக்கிறத பொறுத்து அந்த பவர் நம்பரை யூஸ் பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஏபிபிசிஐசி பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 1 6 4 4 2 2 6 1 9 7 9 7 1 6 7 6 9ங்கிற ஒரு 9 செட்டு கொடுத்துருக்குறோம். எப்போதும் கொடுக்குற மாதிரி சரிங்களா. இதில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய வேலை 1 மணிக்கோ 6 மணிக்கோ 8 மணிக்கோ நான் கொடுத்த செட்டை நீங்கள் செலக்ட் பண்ணால் ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. ஆல் போர்டுக்கு வைங்க ஏபிபிசிஏசி சரிங்களா. ஆல் போர்டுக்கு வைங்க. 6 1ன்னு எடுத்திங்கன்னா 1 6 வைங்க. 6 4 எடுத்திங்கன்னா 4 6 வைங்க. 4 2 எடுத்திங்கன்னா 2 4 வைங்க. 2 6 தேர்ந்தெடுத்திங்கன்னா 6 2 சரிங்களா. அதே மாதிரி தான் மற்ற செட்டுக்கும் நான் கொடுத்துருக்கல. நாளைக்கு வந்துட்டு 16ஆம் தேதி வந்துட்டு 2 செட்டு அல்லது 3 செட்டு வரைக்கும் பாஸ் ஆகலாம் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. பாருங்கள் உங்கள் கணிப்போடு ஒத்து வந்தால் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். வைக்கிறப்போ கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைங்க. ஆல் போர்டுக்கு வைங்க. எந்த போர்டுக்கு அடிப்பான்னு சொல்ல முடியாது. ஆனால் ஏபிஏசி தான் என்னுடைய மெயின் டார்கெட்டாக இருக்கும். ஆனால் இப்போ பிசிக்கும் வருது அந்த நம்பர். அதனால் உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நம்ம பாக்ஸ் தான் கொடுப்போம். நம்ம நம்பர் வரும் ஆனால் பாக்ஸாக தான் வரும் சரிங்களா. 642 917 619 469 472 647 சரிங்களா. இதில் வந்துட்டு ஒரு 6 செட்டு இருக்கும். எப்போவுமே நம்ம 6 செட்டு கொடுப்போம். 6 செட்டு பாக்ஸுன்னு தான் சொல்லி கொடுப்போம். உங்கள் கணிப்போடு ஏதாவது 1 மணிக்கு 6 மணிக்கு 8 மணிக்கு வந்தால் பாக்ஸாக போடுங்க. ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் சரிங்களா. இல்லை மாற்றி மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். முதல்ல பிசி வின்னிங் வர்ற மாதிரி நம்ம செட் பண்ணி எடுங்க சரிங்களா. அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும் 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. 2 டிஜிட்டலையும் நான் கொடுத்துருக்கேன். நான் கொடுக்காத நம்பரும் இதில் இருக்கும். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி இதில் இருக்கிற மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா, ஏன்னா நான் வந்துட்டு கொடுத்த நம்பரு கொடுக்காத நம்பரு 4 1 இருக்குது 2 1 இருக்குது சரிங்களா. 4 9 அந்த மாதிரிலாம் இருக்குது. 6 9 6 9 நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் கொடுக்காத நம்பரில் உங்களுடைய கணிப்பு ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் சூஸ் பண்ணி கூட வச்சுக்கலாம் சரிங்களா. என்னுடைய கணிப்பு தான் வரணும்லாம் கிடையாது. என்னுடைய கணிப்பு ஒரு 2 செட்டு 3 செட்டு வரலாம். 3 ஷோக்கு சேர்த்து உங்களுடைய கணிப்பு மாறி வந்தாலும் அதையும் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா. பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கு அந்த மாதிரி ப்ளே பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. நாளைக்கு
இன்னும் அற்புதமான கணிப்பில் சந்திப்போம். டிக்கெட் போடுற விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் போடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்டிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.